வணக்கம். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல். டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர். இதில் நம்ம நீட் சிலபஸில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நீட் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதுக்கு நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதாவது மின்னோட்டம், எலக்ட்ரிக் சார்ஜஸ். அதில் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அதான் ஃபஸ்ட்டு. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா மின்னூட்டங்களுடைய மாறாத்தன்மை அப்படின்னு அர்த்தம். மின்னூட்டங்களின் மாறாத்தன்மை. இப்போ இந்த மின்னூட்டங்களுடைய மாறாத்தன்மை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா அந்த மின்னூட்டம்னா என்ன, எதை குறிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, அணுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா தே ஆர் இன்சைட் த நியூக்ளியஸ், அணுக்கரு உள்ளே இருக்குது அப்படின்னு படிச்சிருப்போம். எலக்ட்ரான்ஸ் தே ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ், அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதில் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புரோட்டான், அடுத்து இந்த எலக்ட்ரான், இதுதான் மின்னூட்டம் பெற்ற துகள், சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தெரியும் இந்த புரோட்டான்ஸ் என்னென்னா நேர் மின்னூட்டம் கொண்ட துகள், தே ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள், எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை தான் நம்ம மின்னூட்டம் பெற்ற துகள்கள், மின்னூட்டம் அப்படின்னு சொல்கிறோம், மின் துகள் அப்படின்லாம் சொல்லலாம். ரைட். இப்போ இந்த ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், அதனுடைய மின்னூட்ட மதிப்பு என்ன அப்படின்னா இது மின்னூட்டம் பெற்ற துகள், அதனுடைய ஒரு பண்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம். எப்படி நிறை எப்படி ஒரு பண்போ அதே மாதிரி மின்னூட்டங்கிறது ஒரு பண்பு. ஓகே, மாஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மின்னூட்டம், சார்ஜ் இஸ் ஆல்சோ எ பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பார்ட்டிகிள். இப்போ இந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு அல்லது ஒரு புரோட்டானுடைய மின்னூட்ட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 1.6 × 10⁻⁻19 கூலும் அப்படிங்கிறது மின்னோட்டத்தினுடைய அலகு. இந்த மின்னூட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு, அதனுடைய அலகு என்னது, கூலும். கூலுங்கிறது சயின்டிஸ்டோட நேமாக, அவருடைய ஞாபகமாக நம்ம கூலும் அப்படிங்கிற அலகு மின்னோட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம். யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் கூலும். சரி, 1.6 × 10⁻⁻19. இப்போ இது புரோட்டானுக்கும் இந்த மதிப்பு தான், எலக்ட்ரானுக்கும் இந்த மதிப்பு தான். புரோட்டானுடைய மின்னூட்ட மதிப்பும் இதுதான், எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பும் இதுதான். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆர் சார்ஜ் ஆஃப் எ புரோட்டான் ரெண்டுமே இதே வேல்யூ தான் வரும். ஆனால் சைன் மட்டும் வேறு. புரோட்டானாக இருந்ததுன்னா இது ப்ளஸில் வரும், எலக்ட்ரானாக இருந்ததுன்னா இது மைனஸில் வரும். ஓகே, புரோட்டானுக்கு இது ப்ளஸ், எலக்ட்ரானுக்கு மைனஸில் வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.6 × 10⁻⁻19 கூலும். இதுதான் ஒரு புரோட்டானுடைய மின்னோட்ட மதிப்பு அல்லது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு. சரி, இப்போ ஒரு அணுனுடைய மொத்த மின்னோட்டம் என்ன, டோட்டல் சார்ஜ் ஆஃப் an atom. ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அணுவில் உதாரணமாக அணுக்கருன்னு வச்சுக்குவோம். ஒரு 10 புரோட்டான் இருக்கிறதா வச்சுக்குவோம். 10 புரோட்டான் இருக்குதுன்னா கண்டிப்பாக வெளியில் என்னென்னா 10 எலக்ட்ரான் இருக்கும். இல்லை 10 எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கும். நியூட்ரான் இருக்கும். நியூட்ரான் எவ்வளோ இருந்துட்டு போகுது, அதுதான் மின்னூட்டமற்ற துகள்னு சொல்லியாச்சு. தே ஆர் சார்ஜ்லெஸ் இல்லையா, அதை விட்டுறலாம் நம்ம. இப்போது இதனுடைய மொத்த மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னா, இப்போ ஒரு புரோட்டானுடைய மின்னோட்டம் இ அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவோம், ப்ளஸ் இ. ஒரு புரோட்டானுடைய மின்னோட்டம் ப்ளஸ் இ, சார்ஜ் ஆஃப் எ புரோட்டான். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு அப்படின்னா மைனஸ் இ, சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் மைனஸ் இன்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட 10 புரோட்டான் இருக்குது, அப்போ எத்தனை பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா +10e சொல்லலாம், +10e. அதே மாதிரி எத்தனை நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா -10e இல்லையா. ஒரு எலக்ட்ரானுக்கு -e, ஒரு -e, 10 எலக்ட்ரானுக்கு -10e.
அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளவு? ரெண்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ த நெட் சார்ஜ் ஆஃப் த ஆட்டம், ஒரு அணுவினுடைய நிகர மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னா 0. ஒரு அணுடைய நிகர மின்னோட்டம் 0 அப்படின்னு தெரியும். ஓகே. இப்போ இந்த உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த நேர்மின்னோட்டங்கள், டோட்டல் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டோட்டல் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எழுதுகிறோம்னு பார்த்தீங்கன்னா +10 எழுதுகிறோம், இல்லைனா -10 எழுதுகிறோம். சரியா? இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ், மின்னோட்டங்களுடைய குவாண்டமாக்கல். ஒரு இடத்துல உள்ள மொத்த மின்னோட்ட மதிப்பு வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா Q = NE அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ப்ளஸ் இருக்கலாம், ஆர் மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ். இப்போ அங்கே எழுதியிருக்கோம்ல Q என்னது +10E அல்லது Q -10E எழுதுறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு பேர் தான் குவான்டைசேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டங்களுடைய குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்கிறது. என்ன குவாண்டம் அப்படின்னா விச் கேனாட் பி சப்டிவைடட்னு அர்த்தம். அதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது. மின்னோட்டங்களுடைய மிக குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளவு, மினிமம் வேல்யூ எது அப்படின்னா இந்த E தான், ஒரு E தான். அப்படின்னா ஒரு புரோட்டானுடைய மின்னோட்ட மதிப்பு அல்லது ஒரு எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு இருக்குல்ல, அதுதான் மிகச்சிறிய மதிப்பு. அதுக்கு மேலே அதை வந்து பிரிக்க முடியாது. அதுதான் நம்ம வந்து குவாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய மடங்களை தான் நம்ம சொல்கிறோம், அந்த ஈயினுடைய மடங்களை தான் சொல்கிறோம். ஓகே. ப்ளஸ் என்னங்கிறது எனி இன்டீஜர், ஏதோ ஒரு நம்பர். ஓகேயா? 8, 9, 10 அது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் அப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து குவான்டைசேஷன் பிரின்சிபல். இது வந்து டெசிமலில் வரவே வராது, ஃப்ராக்ஷனில் வரவே வராது. 9.5E 10.5லாம் வரவே வராது. ஓகேங்களா? ரைட், இது தெரியும். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மின்னூட்ட மாறாத்தன்மை அதுக்கு வரோம். மின்னோட்டங்களுடைய மாறாத்தன்மை, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அங்கே வரும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம படிச்சிருப்போம் என்னென்னா, ஒரு கோம்பு, சீப்பு, அதை வந்து கம்பளியோட தேய்க்கணும். கம்பளியோட, இது கம்பளின்னு வச்சுக்கோமே, கம்பளி, கோம்பு, சீப்பு, கம்பளி இது தேய்க்கிறோம். அப்படி தேய்ச்சிட்டு இந்த சீப்பு இருக்கு இல்லையா, கோம்பை வந்து ஒரு சின்ன பேப்பர் பீஸ் பக்கத்தில் கொண்டு போனோம்னா அந்த பேப்பரை வந்து இந்த கோம்பில் சீப்பில் ஒட்டிக்கும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேயா? பரிமாறப்படும். அந்த வெளியில் சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலக்ட்ரான்கள் வந்து பரிமாறப்படும். அப்படி பரிமாறப்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எந்த பொருள் வந்து எலக்ட்ரானை இழக்குதோ அந்த பொருளுக்கு வந்து நேர்மின்னோட்டம் வரும். எந்த பொருள் எலக்ட்ரானை வாங்கிக்குதோ அதுக்கு வந்து எந்த பொருள் எலக்ட்ரானை இழக்குதோ, சப்போஸ் இங்கேருந்து இது வந்து எலக்ட்ரானை வந்து ஏற்குது அப்படின்னா, இது வந்து கோம்பு வந்து எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னா இதுக்கு வந்து எதிர்மின்னோட்டம் வரும். இது வந்து எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ். எலக்ட்ரான் இழந்ததுன்னா அது வந்து நேர்மின்னோட்டம் வரும். எலக்ட்ரானை வாங்கிச்சுன்னா அதுக்கு வந்து எதிர்மின்னோட்டம் வரும். ஓகே. அப்படி தான் அதுக்கு வந்து சார்ஜ் வருது. அதனால தான் அதை தேய்ச்சதுக்கப்புறம் பேப்பர், சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை கொண்டு வரப்போ நம்ம வந்து இழுக்குது, ஒட்டுது. அந்த பவர் வந்து அப்போ தான் கிடைக்குது. ரைட். இப்போது இதில் வந்து ஏன் நடக்குது இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, இது ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒவ்வொரு இப்போ சீப்புன்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அதே மாதிரி கம்பளி எடுத்துகிட்டால் அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. இதில் உள்ள ஒரு அணு, இதில் உள்ள ஒரு அணு, அப்படி எடுத்து பார்ப்போமே. அப்படி பார்க்குறப்ப இந்த சீப்பில் ஒரு அணு எடுத்துக்குவோம். அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், +10E, அதாவது 10 புரோட்டான் இருக்கிறதா வச்சுக்குவோம், 10 எலக்ட்ரான் இருக்கிறதா வச்சுக்குவோம். ஓகே. அடுத்து அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா கம்பளி, இதில் வந்து இதில் நமக்கு வந்து ஒரு ஆட்டம், ஒரு அணுவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 15 புரோட்டான், 15 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ -15E அப்படின்னு வச்சுக்கோம். இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி சரியா இப்படி இருக்குது. இப்போ இதனுடைய மொத்த மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னா, இங்கே மொத்த மின்னோட்டம் எவ்வளவு, +10 -10 0. இங்கே மொத்த மின்னோட்டம் எவ்வளவு, +15 -15 0 தான் இல்லையா. டோட்டல் என்ன வரும், இதில் 0 + 0 தான் வரும், 0 தான் வரும் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோம். கோம்பில் ஒரு ஆட்டம், அந்த ஃபரில் ஒரு ஆட்டம், ரெண்டினுடைய இது வந்து ஒரு அமைப்பு, சிஸ்டம். இந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, நெட் சார்ஜ் எவ்வளோ கிடைக்குது, 0. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பார்த்தோன்னா எவ்வளோ, நம்பர் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ, இங்கே ஒரு சைனெல்லாம் விட்டுருவோம், 10 10 20, இங்கே 15 15 30.
அப்போ 20 + 30 50 இல்லையா? டோட்டல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 50 இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரப் பண்ணுறேன் இல்லையா? கோம்பை வந்து ஃபர்ரோட கம்பளியோட தேய்க்கிறப்ப கொஞ்சம் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறேன். அந்த ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி தேய்க்கிறப்ப இந்த சீப்பில் இருக்குல்ல, உதாரணத்துக்கு இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் போகுதுன்னு சொன்னோம். உதாரணத்துக்கு ஒரு 2 எலக்ட்ரான் அங்கே போயிடுறதா வச்சோம். 2 எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போயிடும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இது அப்படியே தான் இருக்குது, ப்ரோட்டான் அப்படியே தான் இருக்குது. அப்போ +10e அப்படியே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறோம். அங்கே எவ்வளோ எலக்ட்ரான் மீதி இருக்கும்? 8 எலக்ட்ரான் தான் இல்லையா? அப்போ -8 எலக்ட்ரான்ஸ். அங்கே என்னது, இந்த +15e அப்படியே தான் இருக்குது, கம்பளியில் +15e அப்படியே தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே 2 எலக்ட்ரான் வந்தது. அப்போ என்ன ஆகும்? -2 -15 -17 ஆயிடும். -17 இல்லையா? இப்போ நெட் சார்ஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். நெட் சார்ஜ் எவ்வளோங்க? +10 -8 எவ்வளோ? +2eன்னு வரும். இங்கே எவ்வளோ வரும்? +15 -17 எவ்வளோ வரும்? -2eன்னு வரும். -2e. இப்போ பாருங்கள், இது வந்து எலக்ட்ரானை கொடுத்தது, அப்போ எலக்ட்ரானை இழந்துருக்கு, அதனால் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு. இது எலக்ட்ரானை வாங்கிச்சு, அதனால் என்னது? நெகட்டிவ் சார்ஜ் வந்துருக்கு. இப்போவும் நெட் சார்ஜ் எவ்வளோ சார்? இந்த சிஸ்டம்னு பார்த்தா ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா +2e -2e நெட் சார்ஜ் எவ்வளவு? 0 தான் இல்லையா? அடுத்து நம்பர் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பாருங்கள். இங்கே மொத்தம் எவ்வளோ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருந்துன்னு பார்த்தோம், இதெல்லாம் சேர்த்தா 50. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், சைனெல்லாம் விட்டுருவோம். 10 8 18 18 15 33 33 17 50 50 தான் இருக்குது இல்லையா? அப்போ இங்கேயும் நம்பர் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 50 தான், இங்கேயும் 50 தான். அப்போ நம்பர்ஸும் வந்து சேமாக இருக்குது. அதே மாதிரி நெட் சார்ஜ்னு பார்த்தாலும் இங்கேயும் நெட் சார்ஜ் 0 தான். ரப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நெட் சார்ஜ் 0 தான், ரப் பண்ணதுக்கப்புறமும் நெட் சார்ஜ் வந்து என்னது? 0 தான். இதுக்கு பேர் தான் மின்னூட்டங்களுடைய மாறாத்தன்மை. நெட் சார்ஜ் வந்து என்னது? கன்சர்வ்டு அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறல. நெட் சார்ஜ் வந்து இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். இங்கே 0 இருக்குது, இங்கே வந்து +1 ஆகிடுச்சு இல்லை -1 ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சார்ஜோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி சேஞ்ச் ஆகாது, அதுதான் கன்சர்வேஷன் சொல்கிறது. ஓகே, இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற இந்த ஒரு லைனில் இந்த விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக் போவோம். என்ன அப்படின்னா, அடுத்த டாபிக் வந்து நமக்கு கூலும்ஸ் லா, ஃபோர்ஸஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ், இரு புள்ளி மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள கூலும் விசை என்ன, அது பார்க்கலாம். இரு மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ள கூலும் விசை, கூலும் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். இப்போ பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா, இங்கே ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன் Q1 வச்சுக்கிறேன், இங்கே ஒரு சார்ஜ் Q2, இது இஸ் அனதர் சார்ஜ், செகண்ட் சார்ஜ். தே ஆர் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிறேன். ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஆர். ஓகேயா? இப்போது இந்த ரெண்டு சார்ஜ் கடையில் உள்ள ஃபோர்ஸ் என்ன, விசை என்ன, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கூலும்ஸ் லா அப்படின்னு சொல்கிறது, கூலும் விதி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு சார்ஜுமே, ரெண்டு மின்னோட்டங்களுமே என்ன பண்ணோம்னா ஒன்று ஈர்க்கும் அல்லது விளக்கும். இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த மின்னோட்டங்கள்னு சொல்லுவோம், லைக் சார்ஜஸ். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா விளக்கும். சப்போஸ் இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருந்ததுன்னா, இப்படி இருந்ததுன்னா Q1 இது -Q2 இப்படி இருந்ததுன்னா, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக இருந்ததுன்னா தே வில் அட்ராக்ட், ஈர்க்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே இந்த Q1 Q2 வந்து என்ன பண்ணும், இங்கே வந்து விளக்குது அப்படின்னா Q1 Q2 தள்ளும், அதே நேரத்தில் Q2 Q1 வெளில தள்ளும். அதே மாதிரி இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா Q1 Q2 அட்ராக்ட் பண்ணும், சைமல்டேனியஸ்லி Q2 Q1 அட்ராக்ட் பண்ணும், அப்படிங்கிறது தான் கூலும் ஃபோர்ஸ். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ விசையோடு அது வந்து ஈர்க்கும் அல்லது விளக்கும், அந்த ஃபோர்ஸோட அமௌண்ட் எவ்வளோ, மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த கூலும்ஸ் லா. என்ன மேக்னிடியூட் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், அதை வந்து நான் சொன்னால் F அப்படின்னு வச்சுக்கோ, F. ஓகே, இது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் டூ சார்ஜஸ். ரெண்டு சார்ஜோட அந்த மதிப்புகள் இருக்குல்ல, n மதிப்புகள், மேக்னிடியூட், அதனுடைய ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டிவைடட் பை
இந்த 2 சார்ஜுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அப்படின்னா இந்த விசையானது இரு மின்னூட்டங்களுடைய பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் தகவலும் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட வேல்யூ இது வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ப்ராடக்ட் இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸும் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், எதிர் விகிதம். எவ்வளோ மடங்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இது 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது வந்து 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. அதான் சப்போஸ் இது 2 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இது வந்து 4 டைம்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் அந்த லா. ஓகே, இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறேன், கே இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சேர்க்குறேன். இந்த கேவோட வேல்யூ என்ன, கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன அப்படின்னா, எஃப் ஈக்குவல் இந்த கேவோட வேல்யூ 1/4πε0 அப்படின்னு சேர்க்குறேன். இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 பை ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் இங்கேயே இருக்கிறது. 1/4πε0 ஒன்று சேர்த்துருக்கேன். இந்த எப்சிலான் நாட்னா என்ன அப்படின்னா, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிடத்தின் விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வேல்யூ இருக்குது, இந்த எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா 8.854 × 10⁻⁻12 கூலம் ஸ்கொயர் யூனிட் இருக்குது. கூலம் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து யூனிட் அலகு. ஓகே, அடுத்து இந்த 1/4πε0 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது. 1/4πε0க்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அது தெரிஞ்சுக்கணும். 1/4πε0 வேல்யூ என்ன அப்படின்னா 9 × 10⁻9 வந்துடும். 9 × 10⁻9. அப்போ இதுக்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து 1/4πங்கிறது நம்பர், அதுக்கு யூனிட் கிடையாது. எப்சிலான் நாட்டுக்கு மட்டும் தான் யூனிட் இருக்குது. எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன, யூனிட் என்ன சொல்லுவோம், கூலும் ஸ்கொயர் பர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரா. எப்சிலான் நாட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதனுடைய யூனிட் வந்து என்ன வரும்னா, இதனுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழ் மதிப்பாக வரும். அப்போ என்ன வரும் அங்கே பாருங்கள், இதுக்கு தலைகீழாக எடுத்தோம்னா கூலும் பவர் -2 நியூட்டன் பவர் 1 m பவர் 2ன்னு வரும், மீட்டர் பவர் 2ன்னு வரும். இப்போ எப்படி எழுதலாம், நியூட்டன் பவர் 1 மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். 1/4πε0 வேல்யூ வந்து 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலம் ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த எப்சிலான் நாட்டுன்னு ஏன் போடுறோம், இந்த 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த ஃப்ரீ ஸ்பேஸ். இந்த மின்னூட்டம் பெற்ற துகள்கள் வெற்றிடத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். அடுத்து சப்போஸ் இதை வந்து ஏதாவது ஒரு ஊடகத்தில் வைக்கிறோம், இந்த 2 மின்னோட்டங்களையும் ஏதோ ஒரு ஊடகத்தில் வைக்கிறோம், தண்ணிக்குள்ளே வைக்கிறோம் இல்லை ஆயிலுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஊடகத்தில் வைக்கிறப்ப எஃப்எம்னு போட்டுக்கிறேன். எஃப்எம்னா வெறும் எஃப்னா அந்த சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், மின் துகள்கள் வெற்றிடத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே வந்து ஊடகத்தில் வச்சா எஃப்எம்னு போடுறோம். எம் ஃபார் மீடியம், ஊடகத்தில் இருக்கிறப்ப. அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும்னா 1/4πε வந்துடும். இங்கே எப்சிலான் நாட்டு, இங்கே வந்து என்னது எப்சிலான். இது வந்து ஊடகத்தினுடைய விடுதிறன். இது வந்து வெற்றிடத்தின் விடுதிறன், இது ஊடகத்தினுடைய விடுதிறன். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் இன்ட்டு மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். Q1 × Q2 பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, இப்படி வந்துடும். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இது 2 எடுத்துக்கோ. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1/2 பண்ணுறேன், என்ன கிடைக்கும் பாருங்கள். 1/2 ஈக்குவேஷன் நம்பர் 1 எஃப் பை இது எஃப்எம் டிவைட் பண்ணுறேன். ரைட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடு என்ன இருக்குது, Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர், Q1 பை Q2 பை ஆர் ஸ்கொயர், அதெல்லாம் கேன்சல் ஆயிரும் டிவைட் பண்ணுறப்ப. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 1/4π, இங்கேயும் 1/4π, அது கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, 1/ε0 இருக்குது. 1/ε0 பை என்ன வருங்க, 1/ε. அப்போ பைன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் எழுதுறப்ப தலைகீழாக எழுதலாம்.
எப்சிலான் பை 1ன்னு எழுதலாம். இந்த 1/ε டிவைட் பண்ணோம், அதை மல்டிப்ளிகேஷன் எழுதுறப்ப ரெசிப்ரோக்கல் தலைகளாக எழுதலாம் எப்சிலான் பை 1. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்னா F/Fm ஈக்குவல் டு ஒரு எப்சிலான் பை எப்சிலான் நாட். இந்த எப்சிலான் பை எப்சிலான் நாட் இருக்குல்ல, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, எப்சிலான் ஆர். இதுக்கு பேர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு பேர். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா வித் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். ஒப்புமை விடுதிறன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒப்புமை விடுதிறன்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா தான் இது. எப்சிலான் ஆருக்கு ஃபார்முலா என்னென்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட், இல்லைன்னா F/Fm. அப்போ ஒரு ஊடகத்தினுடைய ஒப்புமை விடுதிறன் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இதை வச்சும் கண்டுபிடிக்கலாம், எப்சிலான் பை எப்சிலான் நாட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, அந்த ஊடகத்தில் எவ்வளோ விசை, 2 மின்னோட்டங்களில் அந்த ஊடகத்தில் வைக்கிறப்ப எவ்வளோ விசை, அந்த 2 மின்னோட்டங்கள் வெற்றிடத்தில் இருக்கும்போது எவ்வளோ விசை, ரெண்டுக்கும் உள்ள விகிதம். இப்போ இந்த விசை வந்து 10 நியூட்டன், இந்த விசை வந்து 5 நியூட்டன் அப்படின்னா 10/5 எவ்வளவு, 2ன்னு கிடைக்கும். அதுதான் எப்சிலான் ஆரோட மதிப்பு. இந்த எப்சிலான் ஆரோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே இங்கே எழுதுறேன் எப்சிலான் ஆரோட மதிப்பு வந்து எப்போதுமே 1 விட அதிகமாக இருக்கும். இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. 1 விட அதிகமாக தான் இருக்கும் எப்சிலான் ஆரோட மதிப்பு. ஓகே, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஒப்புமை விடுதிறனுடைய மதிப்பு இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஏருக்கு மட்டும்தான் 1. ஏர் காற்றுக்கு மட்டும்தான் என்னது, இதனுடைய மதிப்பு வந்து 1. மற்ற எல்லா ஊடகத்துக்கும் இதனுடைய மதிப்பு வந்து என்னது, 1 விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம இந்த கூலும் விதியில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. மேற்பொருந்துதல் தத்துவம். மேற்பொருந்துதல் தத்துவம் அப்படின்னா, இப்போ பார்த்தது வந்து 2 சார்ஜஸ்க்கு இடையில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நிறைய சார்ஜ் இருக்குது. Q1 ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே வந்து Q2 இருக்குது, இங்கே வந்து Q3 அப்படின்னு இருக்குது, இங்கே வந்து Q4 இருக்குது. இப்போ இந்த Q1ங்கிற சார்ஜ் மேலே இந்த Q2 எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, Q3 எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, Q4 எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, அதோட டோட்டலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், மேற்பொருந்துதல் தத்துவம்னு சொல்கிறோம். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் F1 ஓகே இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற விசைங்கிறது வெக்டார் இல்லையா, வெக்டார் அளவு. அதனால் நம்ம வெக்டாரில் சொல்லலாம். இதுதான் F1 வெக்டார் ஈக்குவல் டு இந்த Q2னால Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ், அது வந்து F12 வெக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி Q3னால Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ், அது வந்து ப்ளஸ் F13 வெக்டார்னு சொல்லலாம். அதே மாதிரி Q4னால Q1ல எவ்வளோ ஃபோர்ஸ், அது வந்து F14 வெக்டார்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் திஸ் Q1 இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் த ஃபோர்ஸ் டியூ டு இண்டிவிஜுவல் சார்ஜஸ். ஒரு மின்னோட்டத்தின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசை ஆனது அதன் அருகே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்னோட்டங்களினால் அதன் மீது செலுத்தப்படக்கூடிய விசைகளினுடைய வெக்டர் கூடுதலுக்கு சமம். வெக்டர் கூடுதல் தான் பண்ணும், சாதாரண அடிஷன் கிடையாது. ஓகே, அப்போ இங்கே எழுதுகிறப்ப என்ன சொல்லுவோம், நம்ம ஃபார்முலா இந்த டிஸ்டன்ஸை வந்து R12ன்னு வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R13ன்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் வந்து R14ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தோம்ல, ஜென்ரல் ஃபார்முலா F = 1/4πε0. இது கான்ஸ்டன்ட்டு. 2 மின்னோட்டம்னா Q1 × Q2/R² சொல்லணும். அதுதான் இங்கே எழுதுறோம். அப்போ அந்த இது வந்து கான்ஸ்டன்ட், மாறிலி, இது அப்படியே வச்சுக்குவோம், Kன்னு வச்சுக்குவோம். அப்போ K இன்ட்டு என்ன எழுதலாம், Q1 Q2 இந்த 2க்கு இடையில F12னா, அப்போ Q1 × Q2/R12². ஓகே,
அடுத்து இங்கே வந்து வெக்டார் ஃபார்முலாங்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட் வெக்டார்னு ஒன்று போடுவோம். இந்த R12 கேப், அதாவது இந்த சார்ஜில் இந்த சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது. ஓகே, அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் பாருங்கள் லைக் சார்ஜ், ஒத்த மின்னோட்டம். இதை வந்து விளக்கும், இப்படி தான் இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த டைரெக்ஷனை சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த R12 கேப் அப்படிங்கிற வெக்டாரை யூஸ் பண்ணுறோம். R12 கேப்னால் அதோட டைரெக்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரம் R1 to R2, நல்லா கவனி, R12 கேப் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் வந்து Q1லேருந்து Q2 இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த ஃபோர்ஸ் இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த F12ங்கிற ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது. R12 கேப் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷன். அது வந்து யூனிட் வெக்டார், அதோட வேல்யூ 1. ஆனால் அது எதை கொடுக்கும் அப்படின்னா டைரெக்ஷனை கொடுக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன எழுதணும், இந்த இடத்துல என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் R12 கேப். புரியுதா என்ன சொல்கிறேன், ஏன் இங்கே மைனஸ் போடுறேன்ட்டு. ஆக்சுவலாக F12 வெக்டார் இந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், இதை இப்படி தான் தள்ளும். ஓகே, இதெல்லாம் வேல்யூ தான், இதுக்கு எதுவும் டைரெக்ஷன் கிடையாது. ஆனால் இதுக்கு இங்கே தான் டைரெக்ஷனை கொண்டு வரோம் நம்ம. R12 கேப்புங்கிறது யூனிட் வெக்டார், அதோட டைரெக்ஷன் என்ன, ஃப்ரம் Q1 to Q2 இந்த டைரெக்ஷன். இப்போ ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன் லைக் பண்ணுது. R12 கேப்போட டைரெக்ஷன் இது ஆப்போசிட்டாக இருக்கிறனால இங்கே மைனஸ் போடும். இதே மாதிரி தான் மற்றதுக்கும் எழுதணும். என்ன எழுதணும், ப்ளஸ் K இன்ட்டு என்ன வரும், Q1 Q3 வந்துடும் பை R இங்கே வரும் 13 ஸ்கொயர், R13 ஸ்கொயர் இங்கே என்ன வரும், அதே மாதிரி Q3லேருந்து Q1. R13 கேப்போட டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷன், ஆனால் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன் லைக் பண்ணுது. அப்போ மைனஸ் R13 கேப். சிமிலர்லி ப்ளஸ் என்ன எழுதலாம், F14க்கு என்ன எழுதலாம், ப்ளஸ் K இன்ட்டு Q1 இன்ட்டு Q4 பை R14 ஸ்கொயர் மைனஸ் R14 கேப். இப்படி எழுதலாம். இதுதான் வந்து என்னது, டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் Q1, மொத்த விசை, Q1 மீது செயல்படக்கூடிய மொத்த விசை. இதுதான் வந்து என்னது, சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னு சொல்லுவோம். மேற்பொருந்தல் தத்துவம் அப்படின்னா ஒவ்வொரு மின்னோட்டங்களுடைய விசையும் என்னது, இதன் மீது மேற்பொருந்தது, சூப்பர் இம்போஸ் ஆகுது அப்படிங்கிறத சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரைட், இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம். மின்புலம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் இருக்குது, எலக்ட்ரிக் சார்ஜ் பார்ட்டிக்கிள். இதை சுற்றி அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, அதுதான் வந்து மின்புலம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். த ஸ்பேஸ் அரவுண்ட் விச் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இஸ் ஃபெல்ட் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் மின்புலத்தில் எல்லா புள்ளிலையும் அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம், மின்புல செறிவு அது வந்து சமமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ குறிப்பாக இந்த புள்ளி, இந்த இடத்துல ஒரு புள்ளி எடுத்துக்கிறேன், பிங்கிற ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் மின்புல செறிவு என்ன, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ஆர் சிம்பிளாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னே சொல்லுவோம். அதுக்கு சிம்பிள் வந்து E. எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல அப்படின்னா, let us assume the distance of point P from Q, இது வந்து Rன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் r. இந்த Pங்கிற புள்ளி Qங்கிற மின்னோட்டத்திலிருந்து R தொலைவில் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ மின்புல செறிவு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து ஒரு சார்ஜ், இன்னொரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கணும். இந்த இடத்துல இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்து வைக்கணும். அந்த சார்ஜ் வந்து Q0 வச்சுக்கோம். இதுக்கு பேர் டெஸ்ட் சார்ஜ்னு பேர். இந்த Q0 வந்து என்னென்னா டெஸ்ட் சார்ஜ், சோதனை மின்னூட்டம். டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னா சோதனை மின்னூட்டம். சரியா, டெஸ்ட் சார்ஜ். இதை கொண்டு வந்து வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப இது எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ், எவ்வளோ விசையை உணரும் இதனால். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் என்ன பண்ணும், தள்ளுன்னு சொன்னோம்ல. அப்போ எவ்வளோ விசையோட தள்ளும், அந்த விசை எடுத்துக்கணும் F. அந்த விசையை நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸை இந்த Q0ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த புள்ளியில் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் அ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா, இட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்
யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஏன் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம்? நம்ம இங்கே வச்சது வந்து என்னது Q0ன்னு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக 10 நியூட்டன் வச்சுக்கோமே. 10 நியூட்டன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெஸ்ட் சார்ஜோட வேல்யூ இருக்குல்ல அதில் டிவைட் பண்ணிடுறோம். டெஸ்ட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா ஒரு 5 கூலம்னு வச்சுக்கோமே. எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அவ்வளோலாம் கிடையாது. அவ்வளோ 5 கூலம்லாம் பெரிய மதிப்பு, பெரிய வேல்யூ, அதெல்லாம் வைக்க மாட்டோம். நம்ம கேல்குலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த 5 கூலம் நம்மளை டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 2 எழுதுவோம், 2 நியூட்டன் பர் கூலம்னு எழுதுவோம். இப்போ 2 நியூட்டன் பர் கூலம்னா 1 கூலம். 1 கூலம்ங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், யூனிட் சார்ஜ்னு சொல்கிறோம். யூனிட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ்? 2 நியூட்டன். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னா 2 நியூட்டன் பர் கூலம். ஒரு கூலம் சார்ஜை வச்சோம்னா 2 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இதுதான் என்னது, மின்புல செறிவு அல்லது மின்புல வலிமைன்னு சொல்லுவோம். மின்புல வலிமைனா ஒரு புள்ளியில் ஓரளவு மின்னோட்டத்தால் உணரப்படக்கூடிய விசையினுடைய அளவு தான் என்னது, மின்புல செறிவு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். இப்போ இதுக்கு என்ன யூனிட் என்ன சார் அப்படின்னா இங்கேயே இருக்குது, நியூட்டன் பர் கூலம். நியூட்டன் பர் கூலம். இன்னொரு அலகு இருக்குது, என்ன அலகுன்னா வோல்ட் பர் மீட்டர் அப்படின்னு ஒரு அலகு இருக்குது. வோல்ட் பர் மீட்டர் அந்த அலகுன்னு சொல்லுது. இதுவும் வந்து வெக்டார் அளவு தான். இது இந்த மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்துங்கிறது என்னது, வெக்டார் அளவு. அப்போ வெக்டார் போடுறப்ப நல்லா இ வெக்டார் ஈக்குவல் டு இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸ் தான் வெக்டார், அதனால் எஃப் வெக்டார் பை Q0 இப்படி சொல்லலாம். ஓகே. இப்போ இது வந்து டைரக்ஷன் இருக்குது, வெக்டார் அளவுனா டைரக்ஷன் இருக்குது. அப்போ எந்த டைரக்ஷனில் சார் இருக்கும் இந்த இ வெக்டாரோட டைரக்ஷன் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த ஈயோட டைரக்ஷன் வந்து அவே ஃப்ரம் த சார்ஜ் இப்படி இருக்கும். ஓகே. சப்போஸ் இது வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இப்படி இருக்குது அப்படின்னா -Qனா இப்போ இந்த புள்ளியில் ஈயோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சார்ஜ், உள்நோக்கி இருக்கும், அந்த மின்னோட்டத்தை நோக்கி இருக்கும். ஏன் இங்கே வந்து நம்ம வைக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் தான் வைக்கிறோம் பாருங்கள். Q0ங்கிறது பாசிட்டிவ் வச்சோம்னா பாசிட்டிவ் என்ன பண்ணும், விளக்கும். அதே நெகட்டிவ் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவை கொண்டு வந்து இந்த மாதிரி Q0 கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணும், உள்ளே இழுக்கும். அதனால தான் இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது தெரியும். ரைட். அடுத்தது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் என்னன்னு பார்த்தாச்சு, ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா கூலும் விதியை இதுக்குள்ளே கொண்டு வரலாம். அதை வச்சு நம்ம சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக என்ன ஃபார்முலா சொல்லுவோம், இந்த ரெண்டு மின்னோட்டங்களுக்கு இடையில் உள்ள விசை, த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா, என்ன ஃபார்முலா சொல்லுவோம், அதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் என்ன எழுதலாம், இ வெக்டார் ஈக்குவல் டு வெக்டாரை விட்டுருவோம், வெக்டார் அப்புறம் கொண்டு வரலாம். இ ஈக்குவல் டு இந்த எஃப்ங்கிறது அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா, கூலும் விதிப்படி என்ன ஃபார்முலா எழுதலாம், 1/4πε0 Q1 × Q2. இங்கே Q1ங்கிறது Q தான், Q2ங்கிறது என்னது Q0. அப்போ Q0 பை R², இந்த டிஸ்டன்ஸ் வந்து R². இது வந்து என்னது F பை Q0 இருக்குது. அப்போ பை Q0னா இன்ட்டு 1/Q0 எழுதலாமா, பை Q0 எழுதணும். அதை மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்தால் 1/Q0 ரெசிப்ரோக்கல் எழுதலாம். அப்போ Q0 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், E ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1/4πε0 இன்ட்டு Q/R². இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. எதுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு புள்ளி மின்னோட்டத்தால் ஒரு புள்ளியில் மின்புல செறிவுக்கான ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பாயிண்ட் சார்ஜ் ஒரு புள்ளி மின்னோட்டத்தால் உருவாகக்கூடிய மின்புலம். புள்ளி மின்னோட்டத்தால் உருவாகக்கூடிய மின்புலம். இது ஜென்ரல் ஃபார்முலா என்னது, இது E = 1/4πε0 Q/R². ஓகே, இதை நோட் பண்ணி. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அதாவது மின்புல கோடுகள். மின்புல கோடுகள் அப்படின்னா எப்படி வரைகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா மின்புலம்னு பார்த்தோம். இப்போ +Q அப்படின்னு ஒரு மின்னோட்டம் பெற்ற துகள் இருக்குது, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கிள். இதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா, மின்புலம் இருக்கும். இப்போ இதில் மின்புல கோடுகள் எப்படி வரைகிறது அப்படின்னா, மின்புல கோடுகள்ங்கிறது the path shown by the unit positive charge placed in the
எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா +1 கூலும் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இது எந்த திசையில் நகரும்? இதுவும் பாசிட்டிவ்னா என்ன ஆகும்? இது இந்த டைரெக்ஷன், இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த டைரெக்ஷனில் நகரும். அப்போ இந்த இடத்துல இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், மின்புல கோடு. இதே +1 கூலும் இந்த இடத்துல வச்சோன்னா என்ன ஆகும்? இப்படி விளக்கும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இப்படி தள்ளும். அப்போ இந்த டைரெக்ஷன் வரும். இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வைக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? இப்படி கோடுகள் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இதுதான் மின்புல கோடுகள், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரேடியலி அவுட்வேர்டுன்னு சொல்லுவோம். ரேடியலி அவுட்வேர்டு அப்படின்னா அதனுடைய ஆரத்தின் வழியாக வெளிநோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே நெகட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு வச்சுக்க, இப்படி இருக்குது நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு என்ன இருக்கும்? இது பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் +1 கூலும் வச்சோம்னா என்ன ஆகும்? இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி உள்நோக்கி தான் ஆகும். இங்கே வச்சோம்னா இப்படி தான் ஆகும், இங்கே வச்சோம்னா இப்படி தான் ஆகும், இங்கே வச்சோம்னா இப்படி வரும், இங்கே வச்சோம்னா இப்படி. அப்போ ஃபார் அ நெகட்டிவ் சார்ஜ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ரேடியலி இன்வர்ட் இல்லையா? ஆற வகையில் உள்நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதே வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸு இப்படி இருக்கும். பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் முடியும், பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் முடியும், இப்படி போகும். ஓகே, பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் முடியும். அப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸை பொறுத்தவரையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து நெவர் இன்டர்செக்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் 2 ஃபீல்டு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்காது, அது தெரிஞ்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் இப்படி தான் போகுது, இது எங்கேயும் இன்டர்செக்ட் பண்ணிக்காது. இங்கேயும் சரி இப்படி தான் போகுது, இது 2 இன்டர்செக்ட் பண்ணிக்காது. ஓகே, அதுக்கு சான்ஸ் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து எங்கே க்ளோஸாக இருக்கும், அந்த மின்புல கோடுகள் வந்து எங்கே பக்கத்தில் நெருக்கமாக இருக்கோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். மின்புல வலிமை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஏரியா பாருங்கள், இந்த இடத்துல கோடுகள் வந்து பக்கத்தில் இருக்குது, இந்த கோடும் பக்கத்தில் இருக்குது. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த கோடுக்கும் கேப் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த +1 கூலும் இங்கே வச்சோம்னா என்ன ஆகும்? இது வந்து வேகமாக தள்ளும் பக்கத்தில், இங்கே வச்சோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் தள்ளும் இல்லையா? அப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து என்னது? ஹியர் த ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங். அப்போ த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இங்கே வந்து அப்படி கிடையாது, த ஃபீல்ட் இஸ் வீக். அப்போ த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் தேர் ஃபாதர் அப்பார்ட். ஓகே, விலகி இருக்கும், இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த ஃபீல்டு லைன்ஸை பொறுத்தவரையிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் நம்ம அடுத்து வந்து காஸ் லாவில் பார்க்குறோம். Phi = Q/ε0 அப்படின்னு சொல்லுவோம். Qங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த Qங்கிற சார்ஜை ε0ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதுதான் ஃபீல்டு லைன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனை. மின் இருமுனை அப்படின்னா இப்போ காந்த இருமுனைன்னு சொல்லுவோம். காந்த இருமுனைனா காந்தத்துக்கு இருமுனை என்னது? நார்த் போல் சவுத் போல், வடது முனை தென்முனைன்னு சொல்கிறோம் இல்லையா? வட துருவம் தென் துருவம், அதான் மின் காந்த இருமுனை. அது மாதிரி இங்கே வந்து மின் இருமுனை அப்படின்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். ஒன்று வந்து +Q, இன்னொன்று வந்து -Q. 2 ஈக்குவல், ரெண்டும் Q தான், இதுவும் Q தான், இதுவும் Q தான். இது 2 கூலும்னா இதுவும் 2 கூலும் தான், அதான் ஈக்குவல். பட் ஆப்போசிட், ஏன்னா இது ப்ளஸ்ஸு, இது வந்து என்னது மைனஸ். இப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் தே ஆர் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த டிஸ்டன்ஸை வந்து நான் 2Dன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து 2D அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸை வந்து 2Dன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மின் இருமுனை. இரு சமமான எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஒரு சிறு இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பு தான் என்ன சொல்கிறோம்? மின் இருமுனைன்னு சொல்கிறோம். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். இது பேர் மின் இருமுனை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா H2O சொல்லுவோம். H2O, சரியா? H2O சொல்லலாம். அதில் வந்து 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ரைட். இப்போது
இந்த மின் இருமுனைக்கு வந்து மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இருமுனை திருப்புத்திறன், மின் இருமுனை திருப்புத்திறன் சொல்கிறேன். மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னா என்ன? திருப்புத்திறன், மின் இருமுனை திருப்புத்திறன், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். மொமெண்ட் அப்படின்னாவே ஏதோ ஒன்று திரும்புது, ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். டைபோல் மொமெண்ட்னா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன அர்த்தம்? மின் இருமுனை திருப்புத்திறனா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த மின் இருமுனை இருக்குல்ல, எலக்ட்ரிக் டைபோல், அதை கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போடுறோம். போட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ வந்து இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு மெட்டல் பிளேட், 2 மெட்டல் பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டை கொண்டு போயிட்டு பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடணும். இந்த மெட்டல் பிளேட்டை பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த 2 பிளேட்டுக்கு இடையில வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 இருக்குது. சீரான மின்புலம், சீரற்ற மின்புலம். சீரான மின்புலம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னா, எல்லா ஃபீல்டு லைன்ஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். அந்த 2 லைனுக்கு இடையில் உள்ள கேப் வந்து சமமாக இருக்கணும், ஈவனாக இருக்கும். அதுதான் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சீரான மின்புலம் சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போ இதில் கொண்டு போயிட்டு ஒரு இந்த மின் இருமுனையை கொண்டு போய் போடுறோம். எக்ஸாம்பிளாக வாட்டர் மாலிக்யூல் கொண்டு போய் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த டைரெக்ஷனில் போடுறோம். போடும்போது இங்கே ப்ளஸ் க்யூ இருக்குது, இங்கே வந்து மைனஸ் க்யூ இருக்குது. இதை கொண்டு வந்து இப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா, இதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திரும்பும். இப்படி இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா, இப்படியே திரும்பி இந்த ஃபீல்டோட டைரெக்ஷன், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, வெளிப்புற மின்புலம் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குல்ல. ஆனால் அந்த மின் இருமுனுடைய அச்சு எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருக்குல்ல. இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இந்த ஃபீல்டு லைன்ஸுக்கு பேரலாக வந்துடும். இப்படி வந்துடும். இங்கே ப்ளஸும் இங்கே மைனஸ் க்யூவும் வந்துடும். இப்படி வந்துடும். இப்படி வந்து அலைன் ஆகி நின்றோம். இப்படி தானே திரும்புது பாருங்க. இதுக்கு பேர் தான் நம்ம வந்து மின் இருமுனை திருப்புத்திறன் சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னு சொல்கிறோம். அப்போ டைபோல் மொமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு அளவு, இட்ஸ் அ குவான்டிட்டி, வெக்டார் அளவு. அப்போ அளவுனா அதுக்கு நம்ம ஃபார்முலா சொல்லணும். என்ன ஃபார்முலா? இந்த மின் இருமுனை திருப்புத்திறனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, முதல்ல சிம்பிள் சொல்லிடுவோம். சிம்பிள் என்னென்னா ஸ்மால் பி. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா Q × 2D. Q × 2D. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா Q × 2D அப்படின்னு சொல்லலாம், ஜென்ரல் ஃபார்முலா. Qங்கிறது எனி ஒன் ஆஃப் த சார்ஜ். ஏன்னா 2 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஏதோ ஒரு சார்ஜ் Q இன்ட்டு இது 2க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2D. அதுதான். அப்போ மின் இருமுனை திருப்புத்திறனை எப்படி வரையறுக்கிறோன்னா, ஏதேனும் ஒரு மின்னோட்டத்தினுடைய அளவு மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் பெருக்கல் பலன், 2ஐயும் பெருக்கணும். உதாரணமாக இந்த மின்னோட்டத்தினுடைய மதிப்பு வந்து 2 கூலுமா, 2. இது 2க்கு இடையில உள்ள தொலைவு எவ்வளவு? உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 மைக்ரோமீட்டரா, அப்போ 10 × 10⁻⁶ மீட்டர். இந்த கியூக்கு அழகு என்னது? கூலுமா, அப்போ கூலும். டிஸ்டன்ஸ்க்கு அழகு மீட்டர்னு சொன்னேன், இங்கே மைக்ரோமீட்டர்னால 10⁻⁶ மீட்டர். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போ அழகு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், யூனிட் என்ன கிடைக்குது? எதுக்கு? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு யூனிட் என்ன கிடைக்குது? கூலும் மீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கூலும் மீட்டர். சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் மீட்டர். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் யூனிட் வந்து கூலும் மீட்டர். அடுத்து இது வந்து ஒரு வெக்டார் அளவுன்னு சொன்னோம் இல்லையா? இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, வெக்டார் அளவு. அப்போ வெக்டார் அளவுன்னா இதுக்கு நம்ம டைரக்ஷன் சொல்லி ஆகணும் இல்லை? என்ன டைரக்ஷன் அப்படின்னா, இந்த மின் இருமுனை திருப்புத்திறன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் என்னன்னா, நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் அதோட டைரக்ஷன். எதிர் மின்னோட்டத்தில் ஆரம்பித்து நேர் மின்னோட்டம், அந்த திசையை நம்ம சொல்கிறோம். அதுதான் இதனுடைய டைரக்ஷன். இது தெரியணும், மின் இருமுனை அப்படின்னா. ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அப்படின்னா, இப்போ பார்த்தோம்ல மின் இருமுனை திருப்புத்திறன், மின் இருமுனைன்னு பார்த்தோம்ல, அந்த மின் இருமுனையினால் உருவாகக்கூடிய மின்புலம் என்ன, ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். மின் இருமுனையினால் ஒரு புள்ளியில் மின்புலம் என்ன. இதில் வந்து 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சியல் லைன், இன்னொன்று வந்து ஈக்குவட்டோரியல் பிளேன். ஓகேயா? அச்சுக்கோடு, நடுவரை தளம், இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், தியரியில் நம்ம படிச்சிருக்கோம். மின் இருமுனையினால் அதன் அச்சுக்கோட்டில் உருவாகக்கூடிய மின்புலம்
நடுவுரை தளத்தில் உருவாகக்கூடிய மின்புலம். மின் இருமுனையினால் உருவாகக்கூடிய மின்புலம். அச்சுக்கோட்டில் என்ன, நடுவுரை தளத்தில் என்ன. இப்போ மின் இருமுனைனா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, -q இங்கே இருக்குது, இங்கே +q இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிற நேர்கோடு தான் இந்த நேர்கோடு. இந்த நேர்கோடை தான் நம்ம வந்து அச்சுன்னு சொல்கிறோம். இந்த அச்சில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம், Pன்னு ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளியில் எவ்வளோ மின்புலம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த மின்னோட்டத்தினால இங்கே எவ்வளோ மின்புலம், அதுக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம் சரிங்களா. என்ன ஃபார்முலா, இப்போ ஒரு மின்னோட்டத்தினால ஒரு புள்ளியில் எவ்வளோ மின்புலத்துக்கு ஃபார்முலா வந்து படித்தோம், ஞாபகம் இருக்கா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். 1/4πε0 Q/r² வரும். Q/r² வரும். இந்த இடத்துல என்ன மின்னோட்டமோ அது r². ஆர்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அப்படி அது மாதிரி இந்த மின்னோட்டத்தினால இங்கே எவ்வளோ மின்புலம், இந்த மின்னோட்டத்தினால எவ்வளோ மின்புலம் கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டணும். அதுதான் அந்த டெரிவேஷன். நம்ம இப்போ படிச்சிருக்கோம் அந்த டெரிவேஷன்லாம். இங்கே நம்ம நீட்டுக்கு அந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம எதுவும் டெரைவ் பண்ண போகிறதில்ல. இந்த ஃபைனல் ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃபைனல் ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த இடத்துல எவ்வளோ அச்சுக்கோட்டில் மின்புலத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, E = 2p/4πε0 r³ கிடைக்கும். அச்சுக்கோட்டில் ஃபார்முலா E = 2p/4πε0 r³. அதே நடுவரை தளம்னா இப்போ ரெண்டுக்கும் மத்தியில் சென்டரில் ஓங்கிற பாயிண்ட் இருக்கும். இதன் வழியாக ஒரு பிளேன்னா அந்த போர்டு மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இப்படி வைக்கிறேன், பேப்பரை வைக்கிறேன், இதுதான் பிளேன். இதில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம், அதுதான் ஈக்குவட்டோரியல் பிளேன்னு சொல்கிறது, நடுவரை தளம். அங்கே ஒரு புள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ மின்புலம். ஓகே, அது வந்து இது. அதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா, E = -p/4πε0 r³ கிடைக்கும். ஓகே, 2p/4πε0 r³, அங்கே வந்து -p/4πε0 r³. ஏன் வந்து இங்கே பாசிட்டிவில் வருது அங்கே நெகட்டிவில் வருது அப்படின்னா, இங்கே வந்து இந்த அச்சுக்கோட்டில் ஆக்சல் லைனில் கிடைக்கிற இந்த மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அலாங் த டைரெக்ஷன் ஆஃப் பிங்கிறது இங்கே டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டைரெக்ஷன். அப்போ அந்த பியோட டைரெக்ஷன்லேயே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதனால் பாசிட்டிவ். இங்கே அப்படி கிடையாது. இந்த இடத்துல டைரெக்ஷன் எப்படி இருக்கும்னா, இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இங்கே வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த இங்கே வந்து இந்த வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. எதுக்கு, இந்த பியோட டைரெக்ஷனில் இருக்குது, -q to +q. அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது எது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதனால தான் நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2pன்னு வருது. இதெல்லாம் சேம் 4πε0 r³, 4πε0 r³. இது வந்து 2pன்னு வரும், இங்கே வந்து வெறும் pன்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சல் லைனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை போல் அதில் இங்கே வந்து எனக்கு பாதி தான் இருக்கும். இப்போ இந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு 10 உதாரணத்துக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து 10 V/மீட்டர்னா இங்கே அதில் பாதி தான் இருக்கும். அதே 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஓலேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஈக்குவட்டோரியல் பிளேனில் எடுத்தோம்னா 5 V/மீட்டர் தான் இருக்கும். இங்கே 10 V/மீட்டருக்கு, ஆனால் இங்கே வந்து 5 V. இதில் பாதி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, அதான் இங்கே 2pனா அங்கே வந்து என்னது p தான் அப்படிங்கிறது தான் அந்த ரிலேஷன். ஸோ இது ரெண்டும் இந்த ரிலேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து டார்க்கான டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டார்க் ஆன டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை. மின் இருமுனை மீது செயல்படக்கூடிய திருப்பு விசை, டார்க்னா திருப்பு விசை. இதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ சொன்ன இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போது சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்ட மின் இருமுனை மீது செயல்படக்கூடிய திருப்பு விசைனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, மின் இருமுனை திருப்புத்திறன், அதோட ரிலேட்டட் தான்.
ஒரு சீரான மின்புலம்னா நம்ம என்னன்னு சொன்னோம், ஈக்குவலி, அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டு பேரலல் லைன்ஸாக இருக்குன்னு சொன்னோம், சேம் டைரக்ஷனில் இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதில் வந்து கொண்டு போய்ட்டு ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வந்து வச்சோம் அப்படின்னா, மின் இருமுனையை கொண்டு வந்து வச்சோம் அப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே தானாக திரும்புதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது எவ்வளோ, அதன் மீது எவ்வளோ திருப்பு விசை செயல்படுது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த திருப்பு விசைக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதன் மீது செயல்படக்கூடிய திருப்பு விசைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, திருப்பு விசை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு விசை செயல்படும். இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் ஒரு விசை செயல்படும், இந்த டைரக்ஷனில் ஒரு விசை செயல்படும், இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ், இந்த டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ். தே ஃபார்ம் அ கப்புள் அப்படின்னு சொல்லுவோம், மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து இப்போ சைக்கிளில் பெடலிங் பண்ணுறோம்ல, அது மாதிரி இது இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும், அது அப்படியே சுத்தம். அதுதான் நம்ம வந்து திருப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒரு விசை எடுத்துக்கணும், ப்ளஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் செயல்படுது இல்லை, அதுக்கு இடையில் உள்ள பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அந்த டார்க் அப்படின்னு சொல்கிறது திருப்பு விசை. அந்த திருப்பு விசை இது டெரைவ் பண்ணாமல் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும் அப்படின்னா, டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டான்னு கிடைக்கும். டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா, இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. இந்த பி அப்படிங்கிறது என்னன்னா டைபோல் மொமெண்ட், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, டைபோல் மொமெண்ட் பி. ஈனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபீல்டு ஸ்ட்ரென்த், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த், மின்புல வலிமை. தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா, இது எவ்வளோ டைரக்ஷனில் வச்சுருக்கோம், ஆரம்பத்தில் இந்த ஃபீல்டு டைரக்ஷனுக்கும் மின்புலத்துக்கும் இதனுடைய அச்சு இருக்குல்ல, ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் எவ்வளவு, அதுதான் வந்து தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த டவோட வேல்யூ வந்து மாறும். இப்போ தீட்டா வந்து 0ன்னு வச்சுக்கோங்களேன், தீட்டா 0னா 0 டிகிரினா சைன் 0வோட வேல்யூ என்னது, சைன் 0 ஈக்குவல் டு 0. அப்போ சைன் 0 0 ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக 0 ஆயிடும், டார்க் வந்து 0, திருப்பு விசையே இருக்காது. அதாவது இந்த டைபோல் இப்படி இருக்கிறது இப்படி பேரலாக இருந்தது அப்படின்னா, மின்புலத்துக்கு பேரலாக வச்சுருந்தோம் அப்படின்னா இதன் மீது எந்த திருப்பு விசையும் செயல்படாது. ரைட். அடுத்து சப்போஸ் இந்த தீட்டா வந்து 90 டிகிரின்னு வச்சுக்கோமே, இது வந்து 90 டிகிரி அப்படின்னா சைன் 90யோட வேல்யூ என்னது, சைன் 90 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா டவ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும், டவ் ஈக்குவல் டு பி. இது வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லுவோம், பெரும மதிப்பு. எப்போ வந்து இந்த திருப்பு விசை டவோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும், பெருமமாக இருக்கும் அப்படின்னா தீட்டா 90 டிகிரியாக இருந்ததுன்னா இந்த இது தெரிஞ்சுக்கணும். மினிமம் எப்போ அப்படின்னா 0 90. இப்போ சப்போஸ் வந்து தீட்டா வந்து 180 டிகிரியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இப்படி இருக்கு இல்லையா, இந்த டைபோல் வந்து இந்த டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா, இப்படி இருக்கிற டைபோல் இப்படி இருக்கிறது இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த பக்கம் வந்து ப்ளஸ் கியூ இருக்கும், இந்த பக்கம் மைனஸ் கியூ இருக்கும். அப்போ டைரக்ஷனை வந்து என்ன ஆயிரும்னா, நமக்கு இ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், அந்த பின்னு சொல்கிறோம் இல்லையா, இதோட டைரக்ஷன் வந்து இப்படி வந்துடும், இந்த டைரக்ஷன் பி இந்த பக்கம் இருக்கும். ஓகே, ஏன்னா இது இப்படி சுற்றி வரப்போ இந்த பக்கம் மைனஸ் கியூ இருக்கும், இந்த பக்கம் ப்ளஸ் கியூ இருக்கும். பியோட டைரக்ஷன் வந்து மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. அப்போ இந்த டைரக்ஷன் வந்து 180 டிகிரி வந்துடும். 180 டிகிரி அப்படின்னா காஸ் 180யோட வேல்யூ வந்து எவ்வளவு, -1. அப்போ -1னா அந்த இடத்துல -1ன்னு சொல்லுங்கள், சரி, சைன் 180, சைன் 180, சைன் 180யோட வேல்யூ வந்து 0, அதுவும் 0. சைன் 0வும் 0 தான், 180யும் 0. அப்போ நமக்கு வந்து இது 0 ஆயிடுச்சுன்னா இதுவும் 0, எகைன் இதுவும் வந்து 0, டவ் ஈக்குவல் டு 0. அப்போ எப்போ வந்து 0வாக இருக்குது டார்க் வந்து, அதாவது திருப்பு விசை எப்போ 0வாக இருக்குன்னா, ஒன்று வந்து பேரலாக வச்சான், இந்த டைபோல் மின் இருமுனை வந்து இப்படி இருந்ததுன்னா பேரலாக இருந்தாலும் சரி, ஆன்டி பேரல்னு சொல்லுவோம். ஆன்டி பேரல்னால் இப்படி திருப்பி வைக்கிறது, இங்கே சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி வச்சாலும் சரி நமக்கு வந்து அதில் டார்க் வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம், திருப்பு விசை வந்து 0 அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேசஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த டைபோலை வந்து எந்த ஃபீல்டில் வைக்கிறோம், யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறோமா, நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கிறோமா, சீரான மின்புலத்தில் வைக்கிறோமா, சீரற்ற மின்புலத்தில் வைக்கிறோமா, அதை பொறுத்தும் இந்த கன்க்ளூஷன் வந்து மாறணும். இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா நமக்கு வந்து என்னென்னா இங்கே டார்க் மட்டும் தான் ஆக்ட் பண்ணும், திருப்பு விசை மட்டும் தான் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா சீரற்ற மின்புலம், சீரற்ற மின்புலம்னா என்னது, இப்படி இருக்குது, ஒரு இடத்துல வந்து லைன்ஸ் வந்து க்ளோஸாக இருக்கும், இப்படி க்ளோஸாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து தள்ளி தள்ளி இருக்கும், இப்படி இருந்தால் அது சீரற்ற மின்புலம், நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த மாதிரி இடத்துல வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு டைபோலை கொண்டு போய் போட்டோம், மின் இருமுனையை போட்டோம்னா அங்கே வந்து திருப்பு விசையும் இருக்கும், இன்னொரு விசையும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும், திருப்பு விசையும் கிடைக்கும், விசையும் கிடைக்கும். இதில் சீரற்ற மின்புலத்தில் நல்லா ஞாபகம் வச்சு இந்த பாயிண்ட்டு. சீரான மின்புலத்தில் வச்சோம்னா when a dipole is placed in a uniform electric field it experiences only torque, திருப்பு விசை மட்டும்தான் கிடைக்கும். அதே சீரற்ற மின்புலத்தில் வச்சோம்னா when the dipole is placed in non-uniform electric field இங்கே வந்து ஒரு டார்க்கும் கிடைக்கும் ப்ளஸ் ஒரு
ஃபோர்ஸும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதுவரையும் இந்த லெசனில் ஒரு பார்ட் முடியுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்த வரலையும் இன்னொரு பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.